வணக்கம். காம் அக்கவுண்ட் மேனேஜர் அக்கவுண்டிங் அண்ட் பில்லிங் சாஃப்ட்வேரில் ஐட்டம் மாஸ்டர், கான்டாக்ட் மாஸ்டர் அண்டு பர்ச்சேஸ் மாஸ்டரில் பல்க் அப்டேட்ஸ் இந்த ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐட்டம்ஸில் ஐஸ்கிரீம் சம்மந்தப்பட்ட ஒரு குரூப் ஆஃப் ஐட்டம்ஸு இதில் இம்போர்ட் பண்ணி உள்ளே கொண்டு வந்திருக்கோம். இப்போ கோன் பட்டர்ஸ்காட்ச் இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஐட்டம் நேம் கொடுத்துருக்கோம். என்டர் ப்ரெஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஐட்டம் நேமில் என்ன கொடுத்தோமோ அதே பிரிண்ட் நேமாக வந்துடும். பிரிண்ட் நேம் நமக்கு தமிழில் வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். ஐட்டம் கோடில் அந்த பர்டிகுலர் ஐட்டத்துக்குரிய பார்கோடை ஸ்கேன் பண்ணி இதில் நம்ம உள்ளே கொண்டு வந்துடலாம். பில்லிங் பண்ணுறப்போ பார்கோட் ஜென்ரேட் பண்ணாலும் எடுத்துக்கிறோம், மேனுவலாக டைப் பண்ணாலும் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணோம்னா சேல்ஸ் யூனிட் இந்த ஆப்ஷனில் நம்ம பீஸா கொடுத்துட்றோம். ஏன்னா நம்ம சேல் பண்ணுறது பீஸா தான் சேல் பண்ணுவோம். பர்ச்சேஸ் யூனிட்டில் பாக்ஸ், ஒரு பாக்ஸுக்கு 20 பீசஸ், இது 65 ml. ஸோ ஒரு பாக்ஸுக்கு 20 பீஸுங்கிற மாதிரி பேக்கிங் பண்ணுறாங்க. ஸோ அந்த கான்செப்ட் இங்கே கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு என்டரில் ஹேவ் மில்லிகிராம்ஸ், இதை நம்ம லூஸில் கிராம் கணக்கில் 50, 100ங்கிற மாதிரிலாம் கொடுக்க போகிறதில்ல, ஒரு பீஸாவே கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் ஹேவ் மில்லிகிராம்ஸுக்கு நம்ம நோவே கொடுத்துடலாம். குரூப் இப்போதைக்கு ஜென்ரலில் கொடுத்துருக்கேன். ஃபியூச்சரில் நம்ம ஐட்டம் பல்க் அப்டேட் ஆப்ஷனில் இதை எப்படி ஐஸ்கிரீம் குரூப்புக்குள்ளே கொண்டு வரலாங்கிறத பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கம்பெனி, நெக்ஸ்ட்டு எம்ஆர்பி. எம்ஆர்பிக்கு அப்புறம் என்டர் ப்ரெஸ் பண்ணால் பர்ச்சேஸ் ரேட், நமக்கு இங்கே பர்ச்சேஸ் ரேட்டு தெரியுங்கிற பட்சத்தில் கொடுத்துக்கலாம். சப்போஸ் தெரியல அப்படின்னா இதை 0 விட்டுட்டு பர்ச்சேஸ் என்ட்ரியில் கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரேட் அப்டேட் ஆகிக்கிறோம். ஸோ நம்ம எம்ஆர்பி மட்டும் கொடுத்தாலே போதுமானது. பர்ச்சேஸ் ரேட் இந்த காலத்தில் நம்ம ஸ்லாஷ் ப்ரெஸ் பண்ணுறப்போ பாக்ஸ் ரேட் ஆப்ஷன் வரும். 20 பீஸுக்கு 400 ரூபா. ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம இங்கே ஃபிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இங்கே நான் 500 ரூபா கொடுக்குறேன்னா ஆட்டோமேட்டிக்காக 25 ருபீஸ் அதுவே கேல்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்லாஷ் ப்ரெஸ் பண்ணுறப்ப பாக்ஸ் ரேட்டு நமக்கு இங்கே ஃபீட் ஆயிரும். அடுத்து இதே பாக்ஸில் ஸ்டார் ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டார் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மெயின் விஷயம் என்னென்னா இன்புட் டேக்ஸ் அவுட்புட் டேக்ஸை நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கணும். பர்ச்சேஸ் ரேட்டுக்கு இன்புட் டேக்ஸ்லேருந்து கேல்குலேஷன் பண்ணும், சேல்ஸ் ரேட்டுக்கு அவுட்புட் டேக்ஸ்லேருந்து கேல்குலேஷன் பண்ணும். ஸோ இது ஜீரோவாவோ எம்டியாவோ இருந்தால் எந்த கேல்குலேஷனும் வராது ஸ்டார் ப்ரெஸ் பண்ணுறப்போ. இப்போ நான் பர்ச்சேஸ் ரேட்டை வச்சு ஸ்டார் ப்ரெஸ் பண்ணுறேன். இதுக்குரிய பேசிக் ரேட்டு நமக்கு வந்துடும். பேசிக் ரேட்டு வித்தவுட் ஜிஎஸ்டி 16 ரூபா 95 பைசா. இப்போ நம்ம இங்கே 17 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்குரிய ரேட்டை இங்கே ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் பண்ணிடும். இன்னும் நமக்கு தெளிவாக புரியணுங்கிறதுக்காக நான் இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஸ்டார் ப்ரெஸ் பண்ணி இதில் 100 ரூபா கொடுக்குறேன். பேசிக் ரேட்டு 100 ரூபா, ஜிஎஸ்டி 18 ரூபா சேர்த்து 118 ரூபாங்கிறது இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஃபீட் ஆயிடும். ஸோ இதே ஆப்ஷன் சேல்ஸ் ரேட்டுக்கும் நம்ம கொடுக்கலாம். இப்போ ஸ்டார் ப்ரெஸ் பண்ணுறப்ப இங்கே ரேட் 0 இருக்குது, இங்கே நான் 100 ரூபா கொடுக்குறேன், 118 ரூபா வந்துடும். இப்போ இங்கே ஸ்லாஷ் ப்ரெஸ் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக இது பாக்ஸ் ரேட்டை இங்கே நமக்கு காமிக்கும். 118க்கு 20 பீஸ் மேனிக்கு 2360 ரூபாங்கிறது இங்கே காமிச்சிடும். அதே மாதிரி ஹோல்சேல் ரேட்டுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது. இப்போதைக்கு இதை நான் அப்படியே சேவ் பண்ணாமல் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா நியூ கிளிக் பண்ணோம் அப்படிங்கிறப்போ எந்த வித அப்டேட்டும் ஆகாமல் கிளியர் ஆயிரும். இப்போ எகைன் அதே ஐட்டத்தை டபுள் கிளிக் பண்ணுறப்போ இங்கே லோட் ஆகுது. ஃபஸ்ட் டைம் கொடுக்குறப்போ நம்ம எம்ஆர்பியை மட்டும் கொடுத்துட்டு பர்ச்சேஸ் ரேட் இதெல்லாம் கொடுக்காம ஜஸ்ட் என்டர் ஹெச்எஸ்என் கோடு, இன்புட் டேக்ஸ், அவுட்புட் டேக்ஸ். இது நம்ம நம்பர்ஸில் வைக்கிறதுனால இது ஜிஎஸ்டி கான்செப்ட்டுக்கு நம்பர்ஸ்னே நம்ம கொடுத்துடலாம். மற்றபடி எந்த விதமான சேஞ்சஸும் நமக்கு இங்கெல்லாம் எதுவுமே தேவையில்லை. டைரெக்டாக நம்ம சேவ் கிளிக் பண்ணோம்னா அப்டேட் ஆகிடும். இதே மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் இப்போ லார்ஜ் கப் பட்டர்ஸ்காட்ச் இதில் பார்த்தீங்கன்னா பீசஸ் பாக்ஸ், ஒரு பாக்ஸுக்கு 18 பீஸ். ஸோ இந்த கான்செப்டை மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். கசாட்டா ப்ரீமியம் 8 பீஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேல்குலேஷன் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா பர்ச்சேஸ் பில் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லா என்ட்ரியும் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு மாஸ்டரில் ஐட்டம் பல்க் அப்டேட்ஸ், இதில் எல்லாத்துக்குமே நம்ம இப்போ ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் எஸ்ஸில் இருக்குது, குரூப் ஜென்ரலில் இருக்குது. இப்போ நான் ஜென்ரல்ங்கிறத செலக்ட் பண்ணி என்டர் ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன். ஸோ ஜென்ரலில் இருக்கிறது ஃபுல்லாக லோட் ஆகிருக்கும். இங்கே ஏதாவது ஒரு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கணும், இல்லாட்டி பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ குரூப் வைஸ் இப்போ நான் ஃபில்டர் பண்ணியிருக்கிறதுனால பாஸ்வேர்டு கேட்காது. இப்போ இங்கே நான் குரூப்பில் ஐஸ்கிரீம் அப்படின்னு கொடுத்து இந்த குரூப்புங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஆர் யூ ஷூர் டு சேவ்? சப்போஸ் நம்ம இங்கே ஃபில்டர் கொடுக்கலன்னா இந்த டைமிங்கில் பாஸ்வேர்டு கேட்கும். இப்போ எல்லாம் எம்டி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே நான் நியூ கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த ஃபில்டர் ஆப்ஷன் போயிடுறதுனால சாஃப்ட்வேரில் ஃபீட் பண்ணியிருக்கிற அத்தனை ஐட்டமுமே இங்கே லோட் ஆகிடும். இப்போ எகெயின் ஐஸ்கிரீம் செலக்ட் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் கொடுத்துட்டு மெயின்டைன் ஸ்டாக் ஆப்ஷனில் எல்லாமே எஸ்ஸில் இருக்குது. இப்போ நான் நோ கிளிக் பண்ணிவிட்டு மெயின்டைன் ஸ்டாக் அப்படிங்கிறது இங்கே கிளிக் பண்ணுறேன். ஆர் யூ ஷூர் டு சேவ்? எஸ். ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் எல்லாமே எடுத்து விட்டோம். நம்ம பர்டிகுலராக சில ஐட்டம் மட்டும் அப்டேட் பண்ணணும்னா இந்த எடிட் பாக்ஸில் டிக்கை எடுத்து விட்டுட்டு
அப்டேட் கொடுத்தோம்னா இந்த விஷயங்கள் மட்டும் அப்டேட் ஆகாது, டிக்கு கொடுத்த விஷயங்கள் மட்டும் அப்டேட் ஆகும். இந்த மாதிரி ஆக்டிவேட் ஸ்டேட்டஸ் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஆக்டிவேட் வந்து டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம், டீஆக்டிவேட் இருக்கிறத ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த சேஞ்சுங்கிறத நம்ம டபுள் டைம் கிளிக் பண்ணணும். இதை டீஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா நம்ம பில்லிங்கில் காமிக்கவே காமிக்காது. ஸோ ஆக்டிவேட்டில் இருந்தால் மட்டும்தான் பில்லிங்கில் காமிக்கும். அதேமாதிரி சேல்ஸ் யூனிட், பர்ச்சேஸ் யூனிட் மாற்றிக்கலாம், மெயின்டெனன்ஸ் ஸ்டாக்கு, ஸ்டாக் மெத்தடு, குரூப்பு, கம்பெனி, கேட்டகரி, ரேக் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் மாற்றிக்கலாம். ஹெச்எஸ்என், இன்புட் டேக்ஸ், அவுட்புட் டேக்ஸ் இந்த ஆப்ஷன்ஸையும் நம்ம மாற்றிக்கலாம் மொத்தமாக. அடுத்து இதுலேயே ஃபைன் பண்ணி எடுக்கிறதுனாலும் இப்போ ஜேஆர் அப்படிங்க டைப் பண்ணுறேன், ஐட்டம்ஸ் வந்து ஜேஆரில் இருக்கிறது மட்டும் லோட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரியும் ஃபைன் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து டீசெலக்ட் ஆல் அப்படின்னா எல்லாமே டீசெலக்ட் ஆகிடும், செலக்ட் ஆல் கிளிக் பண்ணோம்னா எல்லாமே செலக்ட் ஆகும். அந்த ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கு. ஹோமில் இருக்கிற கான்டாக்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் இப்போ சுரேஷ் அசோசியேட்ஸ் ஒரு சப்ளையர் க்ரியேட் பண்ணுறேன். ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், என்னென்ன கொடுத்துருக்கோங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அக்கௌண்ட் குரூப்பில் சப்ளையர் கான்டாக்ட் நேம் கொடுத்துட்றோம், அவரோட ஜிஎஸ்டி நம்பர், பிரிண்ட் நேம் நம்ம தமிழில் வேணும்னா மாற்றிக்கிறதுனா மாற்றிக்கலாம். அடுத்து வந்து டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேமு, ஏரியா, சிட்டி, டிஸ்ட்ரிக்ட், ஜோன் வந்து சப்ளையருங்கிறத கிரியேட் பண்ணி, பொதுவாக லோக்கல்னு ஒன்று இருக்கும், நம்ம சப்ளையர் தனியாக வேணும்னா அதை கிரியேட் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் டைப்பு ஏஜென்சி, என்டர். இது மாதிரி நேம் இப்போ மேனேஜர் அப்படின்னா நேம் டிசிக்னேஷன் ஏதாவது கொடுத்துட்டு மொபைல் நம்பர் என்டர் ப்ரெஸ் பண்ணோம்னா சேவ் ஆயிடும். சப்போஸ் இவங்களுக்கு எதுவும் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுனாலும் அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கு. கான்டாக்ட் நேமில் நம்ம டைப் பண்ணுறப்பே சைடில் வந்து அது சம்மந்தப்பட்ட கான்டாக்ட்ஸ் லிஸ்ட்டை நமக்கு கொடுத்துரும். ஜஸ்ட் டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிடும். நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே நபர் நமக்கு கஸ்டமராகவும் இருப்பார், சப்ளையராகவும் இருப்பார். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நம்ம போத்துங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டோம்னா நமக்கு பர்ச்சேஸ்லேயும் வரும், சேல்ஸ்லேயும் அவர் நேம் வந்து பிக் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். ஸ்டாஃபை க்ரியேட் பண்ணுறதுனாலும் இதுலேயே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஹோம் ஸ்க்ரீனில் பர்ச்சேஸ் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் இன்வாய்ஸ்க்கு போய்க்கிறேன். இது பொதுவாக இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் தான் காமிக்கும். பட் பர்ச்சேஸ்க்கு பெஸ்ட்டான ஸ்க்ரீன் வந்து கான்ஃபிகில் போயிட்டு நம்ம ஷோ ஸ்கீம்ஸ் ஆல்வேஸ் இந்த ஆப்ஷனையும் ஸோ சிடி அண்டு ஜிஎஸ்டி ஆல்வேஸ் இந்த ரெண்டு ஆப்ஷனையும் டிக்கு போட்டுட்டு ஓகே கொடுத்துருங்க. அப்படி பார்க்குறப்போ ஸ்க்ரீனோட டைப் இந்த மாதிரி வந்துடும். சைடில் ஸ்கீம்ஸோட டீட்டெயில்ஸும், இங்கே வந்து ஐட்டம் டீட்டெயில்ஸு, டெலிவரி ஆப்ஷன்ஸு, வவுச்சரு, ஜிஎஸ்டி, சேல்ஸ் ரேட் ஆப்ஷன்ஸ் இந்த இதெல்லாம் வந்துடும். நம்ம சேல்ஸ் ரேட்டை இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணுறதுனாலும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்துடும். இது இல்லாமல் இந்த பக்கம் ஜிஎஸ்டி அமௌண்ட்டு, டோட்டல் ஸ்கீமு, இன்வாய்ஸோட டோட்டல் டீட்டெயில்ஸ், ரவுண்ட் ஆஃப், ஆடுலஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இங்கே காமிச்சு. அடுத்து இப்போ என்ட்ரி பண்ணுறப்ப இங்கே நம்பர் கொடுத்து நம்ம ஆரம்பிக்கணும். என்ட்ரி பண்ண டைம் ஆகுங்கிறதுனால ஏற்கனவே என்ட்ரி பண்ண பில்லை வந்து நான் இப்போ இதில் லோட் பண்ணுறேன். ஷார்ட்கட் வந்து F3. கீபோர்டில் நீங்கள் F3 ப்ரெஸ் பண்ணாலும் சரி, இந்த பட்டனை கிளிக் பண்ணாலும் ஃபைண்ட் பில்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்துடும். இதில் நம்ம கீவேர்டு கொடுத்து ஃபைண்ட் பண்ணி எடுக்கலாம். கீவேர்டு கொடுக்குறப்பே ஃபஸ்ட்டு பில்லு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிரும். டபுள் கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை செலக்ட் பண்ண ஐட்டத்தை என்டர் ப்ரெஸ் பண்ணாலும் நமக்கு அந்த பில்லு லோட் ஆகிடும். பொதுவாக ஆட்டோமேட்டிக்காக ஐட்டமில் வந்து இந்த இடத்துல கர்சர் நிற்கும். புது பில் என்ட்ரி பண்ணுறப்போ நம்ம இன்வாய்ஸ் நம்பர் இந்த இடத்துல கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், சப்ளையரை செலக்ட் பண்ணிக்கணும். ஸ்டாஃப் சேஞ்ச் பண்ணுறதுனா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி விட்டுட்டு மோட் கேஷா கிரெடிட்டாங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு என்டர். முக்கியமாக பர்ச்சேஸ் என்ட்ரியில் இந்த பேசிக் ப்ரைஸுங்கிறது டிக்கு போட்டிருக்காங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதிகபட்சமாக வர்ற எல்லா பில்ஸுமே பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ரைஸில் தான் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் ஒரு பில்லு வந்து பேசிக் ரேட் கொடுக்காம நெட் ரேட்டு கொடுத்துருக்காங்கன்னா இந்த டிக்கை எடுத்து விட்டுட்டு நம்ம ப்ரைஸை வந்து டைரெக்டாக இங்கேயே என்ட்ரி பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் இருக்குது. இங்கே இருக்கிறது வந்து ஜிஎஸ்டிக்கு முன்னாடி உள்ள ரேட்டு, இது ஜிஎஸ்டிக்கு அப்புறமா வர ரேட்டு. இப்போ இந்த காலத்துக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வர்றப்பயே நம்ம இங்கே கொடுத்துருக்கிற பீஸ் யூனிட்னா பீஸுக்குரிய ரேட் வந்துடும், பாக்ஸ்னா பாக்ஸுக்குரிய ரேட் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் இருந்து பார்ப்போம். இப்போ இங்கே ஐட்டம் வந்து நம்ம முதல்ல பிக் பண்ணிடுறோம். பிக் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறப்ப குவான்டிட்டிங்கிற ஆப்ஷன்ஸுக்கு வந்துடும். இப்போ குவான்டிட்டிலேருந்து என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னே யூனிட்டுக்கு வரும். பொதுவாக பீசஸில் இருக்கும், சேல்ஸ் யூனிட் ஆப்ஷன்ஸில் தான் நமக்கு இங்கே வந்து காமிக்கும். இந்த பீசஸ்க்கு வந்து மைனஸ் இது டிஃபால்ட்டாகவே இருக்கும். மாற்றுறதுனா நம்ம மைனஸை யூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். பாக்ஸுக்கு மாற்றணும் அப்படின்னா ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணணும். ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக பாக்ஸ் மாறிடும், அதுக்குரிய ரேட்டு லோட் ஆகிடும், டோட்டலும் லோட் ஆகிடும். இப்போ இங்கே பாக்ஸ் யூனிட்லேருந்து என்டர் ப்ரெஸ் பண்ணுறப்போ டைரெக்டாக பேசிக் ப்ரைஸ்க்கு வரும். நம்ம அவங்க கொடுத்துருக்கிற ரேட்டை வந்து இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். பாக்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாக்ஸ் ரேட்டை நம்ம டைரெக்டாக இதில் என்ட்ரி பண்ணிக்கலாம். அவங்க கொடுத்துருக்கிற யூனிட்டை இங்கே பீஸுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பீஸ் ரேட்டே நமக்கு வந்துடும். அந்த மாதிரி ஆப்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நான் இங்கே வந்து பாக்ஸாக மாற்றுறேன், என்டர். பாக்ஸ் ரேட்டு 339. என்டர். இப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லைன் வந்துடும். அடுத்த லைன் வந்து என்டர் குவான்டிட்டி, யூனிட்டை வந்து பாக்ஸாக மாற்றுறோம். பீஸ் ரேட் வந்து 16 ரூபா 95 பைசா.
சப்போஸ் நமக்கு பாக்ஸ் ரேட் பார்க்கணும்னா இங்கேயும் பார்த்துக்கலாம். 339 வித்தவுட் ஜிஎஸ்டி, 400 ரூபா 2 பைசாங்கிறது வந்து வித் ஜிஎஸ்டி. ஸோ இந்த மாதிரி எல்லா ஐட்டத்தையும் நம்ம என்ட்ரி பண்ணிட்டோம் அப்படின்னா பில் ஆட்டோமேட்டிக்காக டேலி ஆயிரும். ஆட் லெஸ்ஸில் ஏதாவது அவங்க டிஃப்ரென்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம அதை இங்கே ஆட் லெஸ் மூலமாக ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ சில பேர் வந்து கம்மியாக போட்டிருக்காங்கன்னா -0.52 இந்த ஆப்ஷன் கொடுத்தா 24 ரூபாய்க்கு வந்து ரவுண்ட் ஆஃப் ஆயிரும். 0.48 மட்டும் போட்டோம் அப்படின்னா ப்ளஸ் ஆகிட்டு 10,025 ரூபா வந்துடும் நமக்கு. நம்ம இந்த பில்லை ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து செக் பண்ண வேண்டியது இந்த 4வது டேப் ஜிஎஸ்டிங்கிற டேப்பில் போகிறப்போ இப்போ அந்த பர்ச்சேஸ் பில்லுலேயே நமக்கு கீழே வந்து ஜிஎஸ்டியோட அப்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருப்பாங்க. இதுவும் சரியாக இருக்காங்கிறத நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். ஹெச்எஸ்என் எவ்வளோ டேக்ஸபிள் வேல்யூ, ஜிஎஸ்டி வந்து என்ன ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி வருதுன்னா 18% மொத்தமாக எடுத்துக்கிறோம். இதே லோக்கல் அப்படிங்கிறப்போ சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி 9+9ங்கிற மாதிரி காமிச்சிடும். ஸோ அதுக்குரிய ஜிஎஸ்டி அமௌண்ட்டு, செஸ் இருந்தால் அதுக்குரிய அமௌண்ட்டு, டோட்டல் என்னங்கிறது இங்கே காமிச்சிடும். ஸோ இதில் நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். இதோட டோட்டல் ஆப்ஷனும் இங்கே காமிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம வெரிஃபை பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிடும். இப்போ பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் என்ட்ரி பண்ணுறப்பயே நம்ம இங்கே சேல்ஸ் ரேட்டுங்கிற காலத்தில் ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். சப்போஸ் அந்த நேரத்தில் முடியல அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் இன்வாய்ஸை ஃபுல்லாக கரெக்டாக டேலி பண்ணதுக்கப்புறம் ஹோமில் ப்ரைஸ் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு லோடு ஃப்ரம் பர்ச்சேஸ்ன்னு இங்கே ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுறப்போ நம்ம என்னென்ன பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் போட்டோமோ அது ஃபுல்லாக இங்கே லோட் ஆகிடும். அதை டபுள் கிளிக் பண்ணுறப்போ அந்த பர்ச்சேஸில் இருக்கிற ஐட்டம்ஸோட லிஸ்ட்டு அப்படியே அதோட ஆர்டர்லேயே நமக்கு லோட் ஆகிடும். இதில் நம்ம இப்போ ரீட்டைல் ரேட் மட்டும் மாற்றணும் அப்படின்னா இப்போ சேம் நான் எம்ஆர்பியே வந்து இப்போதைக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அதுக்குரிய மார்ஜினையே நமக்கு பக்கத்துலேயே காமிச்சிடும். என்டர். ஓகே. நெக்ஸ்ட்டு டவுன் ஏரோ. என்டர். இதுவும் 25 ரூபா எம்ஆர்பி, அதையே கொடுத்துட்றேன். என்டர். இதை ஒவ்வொரு தடவையும் டவுன் ஏரோ, என்டர், 25, என்டர், சக்ஸஸ்க்கு ஓகேக்கு ஒரு என்டர், இவ்வளோ ப்ராசஸ் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த ஹைடு மெசேஜ் அப்படிங்கிற இந்த டிக்கை போட்டுடணும். இந்த டிக்கை போட்டுட்டோம் அப்படின்னா இப்போ இந்த ஐட்டத்தை வந்து அப்டேட் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னே அதுவே சேவ் ஆகிட்டு அடுத்த லைனுக்கும் வந்துடும். இந்த ஓகே மெசேஜ் காமிக்காது. நம்ம டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கிறது அவ்வளோலாம் இருக்காது. அதுவே அடுத்த லைனுக்கு வந்துடும். ஜஸ்ட்டு என்டர் 15, என்டர், என்டர் 35, என்டர். ரேட்டை மட்டும் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே நம்ம போயிட்டுருக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்குரிய சேல்ஸ் என்ட்ரி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.